10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, today we are going to see the topic exchange of gases. Okay, இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும் நம்ம வந்து இந்த பிக்சரில் உள்ள ஹெட்டிங் மட்டும் பார்க்காம இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்துட்டோம். ஆக்சுவலாக வந்து என்ன ஹெட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா லங் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம். ERV, IRV, RV, TV எல்லாமே பார்த்தோம். இந்த ஒரு ஹெட்டிங் மட்டும் நமக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஸோ ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி இது வந்து நமக்கு இந்த டயக்ராமில் மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதை பார்த்துக்கலாம். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் நார்மலி ரிமைன்ஸ் இன்சைட் த லங்ஸ் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக வந்து நார்மலாக நம்ம வந்து எக்ஸ்பயர் பண்ணும்போது நம்ம லங்ஸில் வந்து ரிமைன், அதாவது கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஏரோட அமௌண்ட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. Okay, it includes expiratory reserve volume and residual volume. ஆக்சுவலாக வந்து இது எது வந்து ரெண்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா expiratory reserve volume and residual volume. What is the amount of expiratory reserve volume? 1000 to 1100 ml and residual volume 1100 to 1200 ml. இப்போ இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 2100 to 2300 ml. அப்போ ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து 2100 to 2300 ml. இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் ரெசிடுவல் வால்யூம் ரெண்டே வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணால் தான் நமக்கு எது கிடைக்கும்? ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஓகே, இது வந்து ஒரு டெஃபினிஷன். ஓகே, இப்போ நவ் we are going to see the topic exchange of gases. Okay, the primary site of the exchange of gases is the alveoli. Primary site ஆக்சுவலாக வந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஃபுல்லாக வந்து கண்டக்டிங் ஜோன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் டு அப் டு தி டெர்மினல் பிராங்கியோல்ஸ், அது வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்டிங் ஜோன் அப்படி சொல்கிறோம். ரெஸ்பிரேட்டரி ஜோன் அப்படின்றது வந்து ஒன்லி ஆல்வியோலை அண்ட் தேர் டக்ஸ், அது மட்டும்தான் வந்து ரெஸ்பிரேட்டரி ஜோன் அப்படி சொல்கிறோம், இன் விச் த gaseous exchange takes place. Okay, then the uptake of oxygen and the release of CO2 occurs between the blood and tissues by the simple diffusion driven by partial pressure gradient of oxygen and carbon dioxide. What is partial pressure? Partial pressure means the pressure contributed by an individual gas in a mixture of gases. ஆக்சுவலாக வந்து அட்மாஸ்பியரில் வந்து மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்குது. டோட்டல் கேஸில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேஸோட ப்ரெஷரை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து டோட்டல் அட்மாஸ்பெரிக் ஏர் ப்ரெஷர் வந்து 760 mmHg. ஆக்சுவலாக வந்து அட்மாஸ்பெரிக்கில் வந்து ஏர் ப்ரெஷர் டோட்டலாக வந்து 760 mmHg. அதில் ஆக்சிஜனோட ப்ரெஷர் மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து 21% நமக்கு வந்து அட்மாஸ்பியரில் இருக்குது. அப்போது 760ல் வந்து 21% ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அட்மாஸ்பியரில் வந்து 150 mmHg வந்து ஆக்சிஜன் வந்து பார்ஷியல் ப்ரெஷராக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக வந்து டோட்டல் ப்ரெஷர் ஏர் ப்ரெஷர் வந்து எவ்வளோ அட்மாஸ்பியரில் 760 mmHg. அதில் ஆக்சிஜனோட ப்ரெஷர் மட்டும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 159 mmHg. ஓகே, what is partial pressure அப்படின்னா partial pressure is the pressure contributed by an individual gas in a mixture of gases. இது வந்து ஒரு 2 mark question. what is partial pressure அப்படின்னு கேட்பாங்க. it is represented as PO2 for oxygen and PCO2 for carbon dioxide. ஆக்சுவலாக வந்து partial pressure of oxygen அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? PO2. partial pressure of carbon dioxide PCO2. due to pressure gradients O2 from the alveoli enters into the blood and reaches the tissues.
ஆக்சுவலாக வந்து டியூ டு ப்ரெஷர் கிரேடியன்ட். வாட் இஸ் கிரேடியன்ட்? வேரியேஷன், ப்ரெஷர் வேரியேஷன். O2 from the alveoli enter into the blood. ஆக்சுவலாக வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் ஆல்வியோலையில் வந்து ஆல்வியோலார் PO2 வந்து 104 இருக்குது. அதுவே வந்து பல்மனரி ஆர்ட்ரியில் வந்து PO2 40 mmHg இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் வேரியேஷன் தான் வந்து இந்த ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலையிலேருந்து எங்கே என்டர் ஆகுது, இந்த பிளட் வெசலில் வந்து என்டர் ஆகிறதுக்கு வந்து மெயின் ஃபேக்டர் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகே, அதாவது த மூமெண்ட் ஆஃப் ஏர் ஃப்ரம் தி ஹையர் பார்ஷியல் ப்ரெஷர் டு லோவர் பார்ஷியல் ப்ரெஷர். இப்போ நமக்கு வந்து PO2 வந்து 104 இங்கே இருக்குது, இங்கே வந்து 40 தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் வேரியேஷன் தான் நமக்கு வந்து மூமெண்ட் ஆஃப் தி ஏர் ஃப்ரம் தி ஹையர் பார்ஷியல் ப்ரெஷர் டு லோவர் பார்ஷியல் ப்ரெஷர். இங்கே ஹையாக இருக்கிறதுனால அங்கேருந்து லோவருக்கு வந்து வேகமாக வந்து டிஃப்யூஸ் ஆகுது. Okay, then due to pressure gradient, O2 from the alveoli enter into the blood and reaches the tissue. CO2 enters into the blood from the tissues and reaches alveoli for elimination. Okay, இப்போ நமக்கு வந்து இங்கே PCO2 வந்து எவ்வளோ இருக்குது? PCO2 வந்து 45 mmHg இருக்குது. அதுவே PCO2 வந்து ஆல்வியோலையில் 40 தான் இருக்குது. அப்போ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்போ எங்கே அதிகமாக இருக்குது? பிளட் வெசலில் வந்து CO2 அதிகமாக இருக்குது, ஆல்வியோலையில் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ எங்கேருந்து எங்கே போகும்? பிளட் வெசல்லேருந்து ஆல்வியோலைக்கு வந்து ஏர் மூவ் ஆகும். அதாவது CO2 வந்து பிளட் வெசல்லேருந்து எங்கே வருது? ஆல்வியோலை. ஃப்ரம் தி ஆல்வியோலை இட் கெட்ஸ் எலிமினேட்டட் அவுட், வெளியில் வந்து போயிடும். Okay, due to pressure gradient, O2 from the alveoli enter into the blood and reaches the tissues. CO2 enters into the blood from the tissues and reaches alveoli for elimination. Okay, then as the solubility of CO2, solubility of the CO2 is 20 to 25 times higher than that of the oxygen. The partial pressure of CO2 is much higher than that of the oxygen. Actually வந்து இந்த solubility dissolve, அதாவது CO2 and O2 வந்து பிளட்டில் வந்து டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய அமௌண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து O2 வந்து 3% தான் வந்து பிளாஸ்மாவில் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். ஆனால் CO2 வந்து 7 to 10% வந்து டிசால்வ் ஆகிருக்கும். அப்போது O2 விட CO2 வந்து அந்த சாலிபிலிட்டியோட இது வந்து அதிகம், 20 to 25 times higher than that of the O2. அதை விட இது அதிகமாக வந்து டிசால்வ் ஆகிருக்கு பிளட்டில். ஸோ 20 to 25 times higher than that of the O2. The partial pressure of carbon dioxide is much higher than that of O2. Okay, then exchange of gases, இதில் வந்து நமக்கு வித் டயக்ராம், இந்த டயக்ராமோட இது வந்து நமக்கு 5 mark கொஸ்டினில் கேட்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். தென் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ். தென் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஆக்சுவலாக வந்து டயக்ராமில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. PO2 PCO2 எவ்வளோ அளவுன்றதை நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து மெமரி பண்ணி ஆகணும். எக்ஸ்பைர்ட் ஏர், ஏரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பைர்ட் ஏர். இன்ஸ்பைர்ட் ஏரில் வந்து PO2 159 mmHg இருக்குது அண்ட் PCO2 ஒன்லி 3.3 mmHg, ரொம்ப கம்மி. எதை கம்பேர் பண்ணும்போது O2 கம்பேர் பண்ண CO2 வந்து ரொம்ப லெஸ் அமௌண்ட். இதான் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய PCO2 அண்ட் PO2. இதுதான் நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறோம். இன்ஹேல் பண்ணும்போது ஆல்வியோலைக்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறதில்ல. 104 தான் வந்து இங்கே இருக்கும். ஆல்வியோலையில் வந்து என்டர் ஆகும்போது, அதாவது 150 மைனஸ் ஆக்சுவலாக வந்து நம்மளோட வாட்டர் ப்ரெஷர், இங்கே வந்து வாட்டர் வேப்பர் ப்ரெஷர் இருக்கும், ஆல்வியோலையில் வந்து வாட்டர் வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். அதை லெஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது 104 mmHg தான் இங்கே இருக்கும். அண்ட் தென் இங்கே என்ன எங்கே போகுது அப்படின்னா அந்த PO2 வந்து என்டர்ஸ் இன்டு தி பிளட். எந்த பிளட்டில் போகும்? பல்மனரி ஆர்ட்ரியில் என்டர் ஆகி பல்மனரி வெயின் வெளியே நமக்கு எங்கே வரும் அப்படின்னா லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்து ஃப்ரம் த லெஃப்ட் ஆரிக்கல் என்டர்ஸ் இன்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல், தென் டிரான்ஸ்போர்ட் டு பாடி டிஷ்யூஸ், அதாவது பாடி செல்ஸில் வந்து நமக்கு வந்து இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வருது. வரும்போது இந்த சிஸ்டமிக் ஆர்ட்ரிஸில் உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஆல்வியோலேருந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு வருது. அதாவது பிளட் வெசலில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 95 mmHg. ஆல்வியோலையில் உள்ள எல்லா ஆக்சிஜனும் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்யூஸ் ஆகாது. ஒரு செட்டன் அமௌண்ட் தான் வந்து 95% தான் வந்து நமக்கு டிஃப்யூஸ் ஆகும். PO2 வந்து 95 mmHg. அண்ட் தென் இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு எங்கே போகும் அப்படின்னா சிஸ்டமிக் ஆர்ட்ரிஸ். சிஸ்டமிக் ஆர்ட்ரிஸ் மீன்ஸ் த ஆர்ட்ரிஸ் சப்ளை டு தி பாடி, ஆல் பாடி செல்ஸ், ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகக்கூடிய ஆர்ட்ரிஸை நம்ம சிஸ்டமிக் ஆர்ட்ரிஸ் சொல்கிறோம். இப்போ இதில் வந்து நமக்கு
PO2 எவ்வளோ இருக்குன்னா 95 mmHg கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அண்ட் ரீச்சஸ் தி செல்ஸ். இந்த செல்ஸ் த ஆக்சிஜன் takes place in the metabolic activities. ஆக்சுவலாக வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. இன்வால்வ் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் டிசோசியேஷன் நடக்கும். இங்கே இந்த இடத்துல வரும்போது ஆக்சி ஹீமோக்ளோபினா வந்து கம்பைனில் வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து டிசோசியேஷன் அப்படின்னா என்ன, டிட்டாச்மெண்ட் ஆஃப் தி ஆக்சிஜன் ஃப்ரம் தி ஹீமோக்ளோபின். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா செல்லுக்குள்ளே வந்து மெட்டபாலிக் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் தட் த பிளட் கேரிஸ் தி பேஸ் ப்ராடக்ட் லைக் CO2. இப்போ நமக்கு O2 வந்து கம்பைன்ட் ஆகி குளுக்கோஸ் கூட வந்து கம்பைன்ட் ஆகி மெட்டபாலிக் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பேஸ் ப்ராடக்ட் CO2 அண்ட் வாட்டர் அண்ட் ரிலீஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பேஸ் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து ரிட்டர்ன் பிளட்டில் வந்து த பிளட் கேரிஸ் CO2 வந்து அது எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியாகிடும். ஏன்னா அங்கே நமக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகிடுச்சு, செல்ஸில் வந்து ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் வந்து இங்கே கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன் பிளட்டில் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த செல்ஸில் வந்து நமக்கு வந்து அதிகமான பேஸ் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். CO2 வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகி இங்கே PCO2 வந்து ஹையராக இருக்கும். இதில் சிஸ்டமிக் வெயின்ஸில் வந்து டீஆக்சினேட் பிளட்டில் வந்து PCO2 வந்து ஹையாக இருக்கும், 45 mmHg. PO2 40 தான் இருக்கும். ஸோ இந்த பிளட் வந்து நமக்கு வந்து எங்கே போகும், ரிட்டர்ன் டு தி ரைட் ஆர்ட்ரி டு ரைட் வென்ட்ரிக்கல். ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் ரிட்டர்ன் பிளட் எங்கே போகும் அப்படின்னா தென் கோஸ் டு தி லங்ஸ் ஃபார் ஆக்சிஜனேஷன். ஆக்சிஜன் ரிசீவ் பண்ணுறதுக்காக எங்கே போகுது, கோஸ் டு தி லங்ஸ். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகும்போது ஃப்ரம் தி பிளட் வெசல்ஸ் த CO2 diffused into the alveoli. ஆல்வியோலையில் வந்து டிஃப்யூஸ் ஆகிடு எலிமினேட் ஆகிடும். ஓகே, தென் இப்போ நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து மெமரி பண்ணணும். PCO2 in alveoli, PCO2 in pulmonary veins, PCO2 in systemic arteries. இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு வந்து சேமாக தான் இருக்கும். அது மாதிரி இந்த ரெண்டு வந்து சேமாக தான் இருக்கும். இதுதான் நீ வந்து மெமரி பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் respiratory pigments. Hemoglobin belongs to the class conjugated protein. What is conjugated protein? The protein combines with the non-protein molecules, that is conjugated protein. இப்போ இதில் வந்து protein molecule வந்து எதோட கம்பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஹீம் அப்படின்ற அயான் கூட வந்து கம்பைண்ட் ஆகிருக்குது, that is conjugated protein. Then the ion containing pigment portion heme constitute only 4% and the rest colorless protein globin belongs to the histone class. ஆக்சுவலாக வந்து இந்த ஹீமோக்ளோபினில் வந்து ஹீம் வந்து ஒன்லி 4% தான் இருக்கும். ரிமைனிங் வந்து ரெஸ்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் பார்ட்டு தான். அது வந்து கலர்லெஸ் ப்ரோட்டீன் குளோபின் அப்படின்ற ப்ரோட்டீன் கூட வந்து ஹீம் வந்து கம்பைண்ட் ஆகிருக்குது. இந்த ப்ரோட்டீன் குளோபின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து பிலாங்ஸ் டு த ஹிஸ்டோன் கிளாஸ். What are histones? Histones are alkaline proteins. ஆக்சுவலாக வந்து alkaline proteins, they are found inside the nucleus of eukaryotic cells. ப்ரோகரியோட்டிக் செல்ஸில் இருக்காது, யூகரியோட்டிக் செல்ஸில் மட்டும் வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தேர் ஃபங்க்ஷன் இஸ் டு பேக்கேஜ் ஆஃப் DNA இன்ட்டு ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் கால் நியூக்ளியோசோம். என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஹிஸ்டோனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பேக்கேஜ் ஆஃப் DNA இன்ட்டு ஸ்ட்ரக்சரல் units called nucleosome. Histones are the main protein in chromatin. Chromatinல வந்து இது main protein வந்து present ஆயிருக்கும். Okay, then the molecular weight of hemoglobin is of 68,000 daltons. Okay, daltonsல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 dalton is equal to, actually dalton unit வந்து கிராமில் 1 dalton is equal to 1.66 into 10 to the power of minus 24 grams. ஓகே, இதில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1 dalton is equal to 1.66 into 10 to the power of 24 minus 24 gram. Okay, then molecular weight of hemoglobin பார்த்தோம். Then contain 4 atoms. Hemoglobin contain 4 atoms of iron, each of which can combine with molecule of oxygen. ஆக்சுவலாக வந்து 4 atom of ions வந்து 4 atoms இருக்கும். ஒன்று வந்து எதோட கம்பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் மாலிகுலர் வந்து கம்பைண்ட் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து ஹீமோக்ளோபின். ரைட் அபவுட் ஹீமோக்ளோபின் 3 மார்க்கர்ஸில் கேட்டால் இது வந்து நம்ம எழுதியிருக்கணும். தென்
மெத் ஹீமோக்ளோபின் அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹீமோக்ளோபின். இது என்ன அப்படின்னா, இஃப் த அயான் காம்பனண்ட் ஆஃப் த ஹீம் மாய்டிஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபெரிக் ஸ்டேஜ். ஆக்சுவலாக வந்து மாய்டிஸ் மீன்ஸ் ஒன் ஆஃப் டூ ஈக்குவல் பார்ட்ஸ், ரெண்டில் ஒரு பாதி பகுதி வந்து என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹீமில் வந்து ஒரு ஸ்டேட் வந்து எப்படி இருக்குன்னா ஃபெரிக் ஸ்டேட், இன்னொன்று வந்து ஃபெரஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது ஃபெரஸ் ஸ்டேட் அப்படின்றது வந்து நார்மல் ஸ்டேட்டில் இருக்கிறது, அதை விட ஃபெரிக் ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்குது தேன் தி ஃபெரிக் ஸ்டேட்டு. அதாவது நம்மளோட ஹீம் வந்து ஃபெரிக் ஸ்டேட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெத் ஹீமோக்ளோபின் அப்படி சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. நார்மலாக ஆக்சி ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்கணும். மெட் ஹீமோக்ளோபின் அப்படின்னா நமக்கு வந்து பாய்சனஸ். மெட் ஹீமோக்ளோபின் டஸ் நாட் பைண்ட் ஆக்சிஜன். இது வந்து ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகாது. டஸ் நாட் பைண்ட் ஆக்சிஜன். ஆர்பிசி கண்டெயின் லெஸ் தென் 1% மெட் ஹீமோக்ளோபின். ஆக்சுவலாக வந்து ஆர்பிசியில் வந்து இந்த மெட் ஹீமோக்ளோபின் அப்படின்றது லெஸ் தென் 1% தான் இருக்கும். அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து அது ஹார்ம்ஃபுல் நேச்சர் ஆகிடும். அதனால் எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தென் 1% தான் இருக்குது. இருக்கவே கூடாது, இருந்தால் கூட அது லெஸ் தென் 1% தான் இருக்கும் மெட் ஹீமோக்ளோபின். இது வந்து 3 மார்க் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. மெட் ஹீமோக்ளோபின் 3 or 2 மார்க் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு டேபிளில் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எந்தெந்த பிளேஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத திரும்பவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஸ்பிரேட்டரி கேஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. தென் பார்ஷியல் ப்ரெஷர் இன் மில்லிமீட்டர் மெர்க்குரியில் கொடுத்துருக்குறாங்க. அட்மாஸ்பரிக் ஏர் அதில் வந்து ஆக்சிஜன் 159, கார்பன் டை ஆக்சைடு 0.3 தான் இருக்குது. ஆல்வியோலில் வந்து 104, அதாவது PO2 வந்து 104 இருக்கும், CO2 வந்து 40. தென் டீஆக்சினேட் பிளட் O2 வந்து 40 இருக்குது, CO2 45 இருக்கும். டீஆக்சின் பிளட்னா இம்பியூர் பிளட்டில் வந்து ஆக்சிஜன் கம்மியாகவும் கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகவும் இருக்குது. ஆக்சினேட் பிளட் அப்படின்னா வந்து இதில் ஆக்சிஜன் வந்து ஹையாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு லெஸ்ஸாக இருக்குது. டிஷ்யூஸ்லேயும் வந்து டீஆக்சினேட் பிளட்டும் டிஷ்யூ வந்து சேம் தான், 40. இங்கேயும் வந்து O2 40 தான் இருக்கும், இங்கே வந்து CO2 45, அங்கே 45, சேம் அதே தான். ஓகே. தென் நெக்ஸ்ட் transport of gases. Oxygen, molecular oxygen is carried in blood in 2 ways bound to hemoglobin within red blood cells and dissolved in plasma. ஆக்சுவலாக வந்து ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது 2 ஃபார்மில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எப்படின்னா பவுண்ட் டு த ஹீமோக்ளோபின், ஆக்சுவலாக வந்து ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகிருக்கும். இன்னொன்று வந்து டிசால்வ்ட் இன் தி பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகிருக்கும். கொஞ்சம் அதிகமாக வந்து ஆக்சிஜன் கூட ஹீமோக்ளோபின் கூட ஆக்சிஜன் கம்பைன்ட் ஸ்டேட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஆக்சிஜன் இஸ் புவர்லி சால்யுபிள் இன் வாட்டர், ஸோ ஒன்லி 3% ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் தி டிசால்வ்டு ஃபார்ம். ஆக்சுவலாக வந்து என்னோடய சால்பிலிட்டி கெப்பாசிட்டி வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒன்லி 3% தான் வந்து பிளாஸ்மாவில் வந்து டிசால்வ் ஆகிருக்குது. 97% ஆஃப் ஆக்சிஜன் பைண்ட்ஸ் வித் தி ஹீமோக்ளோபின் in reversible manner to form oxyhemoglobin. Actually what is reversible form அப்படின்னா வந்து hemoglobin combined with the oxygen to form oxyhemoglobin. Then dissociation of oxygen from the hemoglobin. Actually வந்து என்ன ஆகும் அப்படின்னா after reaching the cells the oxygen is dissociated from the hemoglobin. அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது ஆல்வியோலிருந்து இங்கே என்டர் ஆகும்போது ஆக்சிஜன் கம்பைன்ட் வித் ஹீமோக்ளோபின், இது அப்படியே வந்து செல்லில் வந்து ரீச் ஆகும்போது என்ன ஆகிடும், டிசோசியேஷன், திரும்ப கம்பைன்ட் ஆகி திரும்ப வந்து டிசோசியேஷன் நடக்குது. இது ரிவர்சிபிள் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். தென் த ரேட் அட் விச் ஹீமோக்ளோபின் பைண்ட்ஸ் வித் ஆக்சிஜன் இஸ் ரெகுலேட்டட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சுவலாக வந்து ஹீமோக்ளோபின் பைண்ட்ஸ் வித் ஆக்சிஜன், இது வந்து எதை பொறுத்து, இதனோட மெயின் ஃபேக்டரே வந்து என்ன அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது, இங்கே வந்து கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்க பிளேஸ்க்கு வந்து இங்கேருந்து வேகமாக வந்து டிஃப்யூஸ் ஆகுது. இப்படி வந்து டிஃப்யூஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்து எதை பொறுத்தது அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ரீச் ஆகுது. The rate at which the hemoglobin binds with the oxygen is regulated by partial pressure of oxygen. Each hemoglobin carries maximum of 4 molecules of oxygen. ஒவ்வொரு ஹீமோக்ளோபின் மாலிகுலும் வந்து
4 ஆக்சிஜன் மாலிகுலை வந்து கேரி பண்ணும். ஏன்னா 4 ஹீம் மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால ஒன்றோட வந்து ஆக்சிஜன் வந்து கம்பைண்ட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு ஹீமோக்ளோபினில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்பைண்ட் ஆகுது. ஓகே, தென் இன் ஆல்வியோலை, ஆக்சுவலாக இது வந்து நீட்டில் வந்து ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் தட் ஃபேவரபிள் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஃபேக்டர் வந்து ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த ஆல்வியோலை ஹை PO2, இந்த ஆல்வியோலை ஹை PO2, low PCO2, low temperature and less hydrogen ion concentration. ஆக்சுவலாக வந்து these are the factor for formation of favorable for the formation of ஆக்சிஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகிறதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, PO2 வந்து ஹையாக இருக்கணும், லோ PCO2 இருக்கணும், டெம்பரேச்சர் லோவாக இருக்கணும், லெஸ் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது தான் ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட வந்து கம்பைண்ட் ஆகும். இது வந்து எந்த ஏரியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்வியோலையில் வந்து இந்த கண்டிஷன் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே, தென் இன் டிஷ்யூஸில் வந்து எப்படி இருக்கும், இந்த கண்டிஷன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, லோ PO2, ஹை PCO2, டெம்பரேச்சர் ஹை, தென் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து ஹையாக இருக்குது. டிஷ்யூஸில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து டிசோசியேட் ஆகிடும். ஸோ PO2 வந்து லோவாகிடும். அப்போ நமக்கு இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் ஃபார் த டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் தி ஆக்சிஹீமோக்ளோபின். ஆக்சிஹீமோக்ளோபின்லேருந்து ஆக்சிஜன் எப்படி வந்து டிசோசியேட் ஆகுது, என்ன கண்டிஷனில் அப்படி கேட்டாங்கன்னா, லோ PO2, ஹை PCO2, ஹை டெம்பரேச்சர், ஹை ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஓகே, தென் ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதை பாருங்கள். A sigmoid curve, that is S-shaped curve, obtained when percentage saturation of hemoglobin with oxygen is plotted. ஆக்சுவலாக வந்து இதை வந்து நமக்கு எதுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சேச்சுரேஷன் அப்படின்னா வந்து காம்பினேஷன் கம்பைன்டு, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் எப்படி வந்து கம்பைண்ட் ஆகுது, அதனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கிராஃபில் வந்து பிளாட் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின்ஸ்ட் தி PO2, அதாவது PO2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இதை வந்து நமக்கு கிராஃப் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. திஸ் curve is called ஆக்சிஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் curve. டிசோசியேஷன், ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபின்லேருந்து டிசோசியேட் ஆகும்போது எப்படி வந்து ஆகுது அப்படின்றத வந்து curve வந்து கொடுத்துருக்குறாங்க. திஸ் S-shaped curve has ஸ்டீப் ஸ்லோப்பு. ஸ்டீப் அப்படின்னா வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்லோப் அப்படியே வந்து சாய்வாகுது. ஸ்டீப் ஸ்லோப் ஃபார் PO2 வேல்யூஸ் பிட்வீன் 10 and 50 mmHg. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஸ்டீப் ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது. 50 வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து 50, இங்கே வந்து 40, இங்கே 50, இதுக்கு நடுவில் வந்து இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டீப்பாக போய் அதுக்கப்புறமா அண்ட் தென் ஃப்ளாட்டன்ஸ் பிட்வீன் 70 to 100 mmHg. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இதுலேருந்து இங்கே வந்து இந்த இடத்துல போகும்போது ஃப்ளாட் ஆகிடுது. அப்போது 60க்கு அப்புறம் 50 வரைக்கும் வந்து ஸ்டீப்பாக போகிறது. இந்த 70 இந்த இடத்துல வந்து 70 வரும். 70க்கு நேராக மேலே வந்து நமக்கு என்ன ஆகிடுது, ஃப்ளாட் ஆகிடுது. அப்படியே வளைஞ்சி ஃப்ளாட்டாக தட்டையாக வந்து மாறிடுது. எந்த இடத்துல 70 and 100. 70 இந்த இடத்துலேருந்து இந்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே ஃப்ளாட்டாக வந்து காவாக இருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்சிஜன் டிசோசியேஷன், ஆக்சிஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் காவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, இது வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இதை வந்து பார்த்துக்கணும். எந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குது, எங்கே வந்து ஃப்ளாட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து 10லேருந்து 50 வரைக்கும் வந்து ஸ்டீப் ஸ்லோப்பாக போயிட்டுருக்குது. அப்புறம் 70லேருந்து 100 வரைக்கும் வந்து இது ஃப்ளாட்டாக இருக்குது. அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் அண்டர் நார்மல் ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷன் எவ்ரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் blood கேன் டெலிவர் அபவுட் 5 ml ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சுவலாக வந்து அண்டர் நார்மல் ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷன் எவ்ரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் blood கேன் டெலிவர் அபவுட் 5 ml ஆஃப் ஆக்சிஜன் டு தி டிஷ்யூ. அதாவது நார்மல் ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷனில் வந்து ஒவ்வொரு 100 ml ஆஃப் பிளட்லேயும் நமக்கு வந்து எவ்வளோ வந்து ஆக்சிஜன் வந்து டெலிவர் ஆகுது டிஷ்யூஸில் அப்படின்னா 5 ml ஆஃப் ஆக்சிஜன் can deliver into the tissues. ஆக்சுவலாக
1 gram of hemoglobin transport 1.3 ml of oxygen. அதாவது 1 gram of ஹீமோக்ளோபினில் வந்து ஆக்சிஜன் வந்து எவ்வளோ நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னா 1.3 ml ஆக்சிஜன் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, இதில் நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் இதுவே நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின் வித் சிக்மாய்ட் கர்வ் இதோடு சேர்த்து நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் சிக்மாய்ட் கர்வ் அப்படி கேட்டாங்கன்னா இதை செப்பரேட்டாக வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃபை தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. 3 மார்க் கொஸ்டின் சிக்மாய்ட் கர்வ் ரைட் நோட்ஸ் ஆன் சிக்மாய்ட் கர்வ்னு கேட்டாங்கன்னா 3 மார்க் கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும் வந்து பார்த்துருக்கோம் வித் சிக்மாய்ட் கர்வோட பார்த்துருக்குறோம்.